ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு அதே சேம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் ஃப்ளேம் கம்மி பண்ணி வைங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோக்காக இதில் கொஞ்சம் கலர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர், இல்லைனா நீங்கள் புளிச்ச மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு சூப்பராக தோசை, இட்லிக்கெலாம் இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.